வேணாம், இருலோக ரட்சகருக்கு உகது மலையை தங்கமாக்குறேன், தங்கமாக்கி கொடுத்துறேன். சும்மா ஆசை காமிச்சான். இது முடியாத ஒன்று அல்லா சொன்ன ஈமான் சல்பாயிடும். அல்லா முடியாதுன்னா இருக்கு. மலை வந்து கல் உஜூது வந்து கல்லா போலியம்மா, உஜூதாவே இருக்கு, கல்லா காட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மறு உத்தரவு போட்டான்னு சொன்னா நீ கல்லா காட்டாது பொண்ணா காட்டினா பொண்ணா காட்டி போடுவாங்க. அவ்வளவுதானே இருக்கு. அவன் உத்தரவே எதிர்பார்க்குது. அந்த நாயகன் சொன்னாங்க வேணாம், ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்டு உனக்கு சுக்குர் செய்யும், ஒரு நாளைக்கு பசித்திருந்து சபுறு செய்யுமாக இந்த நிலையில என்ன வைய அல்லாட்டேன். இல்லைன்னா அவங்க உகது மலையை தங்கமாக்கிட்டு போயிருந்தா நமக்கெல்லாம் கூட அதுல பங்கு கிடைச்சிருக்கு. அல்லாடுக்கு உங்களுக்கு அந்த தங்க செய்யற வேலையை வித்து கத்து கொடுத்துமா வேணாம். என்ன வேணும்? अरे इसको कीमिया बोलते बा, எது கீமியா? அல்லாஹ் தான் இலாஹங்கிற அந்த இல்மு தான் பா கீமியா. கீமியாவே சாதத்துன்னு ஒரு கிதாப் எடுத்திருக்காங்க கசாலி நாதாபா. அது தமிழ்ல எல்லாம் எடுத்து படுத்து பாருங்க. உண்மையில அதை படிச்சா ஒரு மனுஷன் அவன் அது பொண்ணாவே ஆக்கிடும். என்ன அவன் எவ்வளவு கெட்ட மனுஷனா தான் அவன் நல்ல மனுஷனா அதை ஆக்கிவிடும். பொண்ணு செய்யும் மறந்துட்டு சொல்றான். கீமியாவே சாதத் சீதேவி தனத்துக்குள்ள கீமியான்னு சொல்றாங்க. ஷேக்குடைய தர்பார்ல வர்றது, ஷேக்கு உங்களை பேச வைக்கிறதெல்லாம் அவங்க பாக்குறாங்க அல்லாஹ் கிட்ட தான் தப்பு இருக்கு. எந்த முறையில இல்மு எப்படி செட்டப் ஆயிருக்கு. நீங்க யதார்த்தமா அப்போ அடிச்சுக்க அல்லாவுடைய ஜாத்தாதம் கிதம், நம்ம ஜாத்தாதம். இப்ப நம்ம ஜாத்து வெறும் அதம் இல்லை, அதம்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று அதமே மஹஸ், ஒன்று அதமே இலாஃபி. இப்ப நீங்க பல தடவை திருப்பி திருப்பி சொல்லும்போது அதம் அதம்னு சொல்லி ஒரு ஆலிம் சேர்ந்தாங்கன்னா குறவலை பிடிச்சுக்குவார். என்ன அதம்னு சொன்னா அறவே இல்லாமன்னு அர்த்தம். இல்லாமன்னா உங்க ஜாத்தை இன்கார் செய்றீங்க. ஜாத்துக்கா சுபூத் ஹைனா பை, உங்களுடைய ஜாத்து எப்படி மஸ்லூபுல் வஜூத் சாபித்து ஜாத். இப்ப நீங்க அதம் அது கிதம் அதம் கிதம்னு சொல்லும்போது அதம்ல ரெண்டு வகையை பிரிச்சு நீங்க தாலீம்ல சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய வேகத்துல அதை சொல்ல முடியாமே போயிடுது. அதனால நான் உங்களை விரும்பி கேட்கறதுல வாய்ஸ் எல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டு வரணும். வரும் எப்பவுமே புறப்பட்டா வீட்டை விட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இது எல்லாம் இங்க வேலை நடக்குது. அன்னைக்கு பந்த கட்டியாவது, சாயம் பூசியாவது, கொத்து வேலை செய்யறான், லங்கர் ஆரம்பிச்சாச்சு. இந்த நிலையில பருவச்சரிக்கை அழைக்கப்படுது. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கு. எதையும் சிந்திக்கல, சலாமலுக்கும் ஏறி உட்காந்து போயிட்டு போயிட்டேனா இல்லைங்களா பருவச்சரிக்கை. எனக்கு அது இருக்கு இது இருக்கு இவ்வளவு எப்படி போட்டு வரதுன்னு மவுத்து ஒரு இஸ்ராயல் கூப்பிட்டு என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் இருக்கு, அதை செட் பண்ணிட்டு அதை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் முடியாது. அதுக்கு ட்ரைனிங் இது அல்லாஹ் தஆலா முந்தி. அப்படி புறப்படும் போது என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன் அல்லாஹ் கிட்ட? நான் சொன்ன முறை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என் சர்க்கார் கற்றுக் கொடுக்கும். யா அல்லாஹ் ஏ ஜோ குச் ஆப் பீக் தியே, நீ என்ன என்ன இந்த பாவிக்கு பிச்சை கொடுத்துருக்கிறீரப்பா, घर बार बीवी बच्चे धान दाना रिज़्क पैसा, ये जो कुछ आप भीख दिए मैं आपके हवाले करके आप जा रहा हूँ, आपके दीन की खिदमत के लिए जा रहा हूँ, आपकी इसकी हिफाजत, लुटोरों से, चोरों से, डाकुओं के शर से, जालिमों के शर से, हुकूमत के जालिमों के शर से अपनी पनाह में ले लो तो போயிட்டு அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சு போனால் அதுக்கு அழிவு கிடையாது. ஒரு மனுஷன் தான் மனைவி ஹமலா இருந்தா போகும்போது பயணத்துல சொன்னா யா அல்லாஹ் என் பெஞ்சாதியை ஹமலா விட்டுட்டு போறேன், அவ பிள்ளை பெத்தா அந்த பிள்ளையை நீ காப்பாத்திக்க எல்லாம் சலாமத்தா வச்சுக்கிட்டு போயிட்டான். போயிட்டு வந்தா பிள்ளை சலாமத்தா இருக்கு. தாய் எங்க பிள்ளையோட தாய் பெஞ்சாதி விசாரிச்சான், பிள்ளை பெத்து 10வது நாள் அவன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னாங்க. அவன் அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னா யா அல்லாஹ் நான் உன்னுடைய காரணத்துல விட்டு எப்படி மௌத்தாக்கணும்னு கேட்டான். அல்லாஹ் திருப்பி அசரீரி சத்தம் வந்துச்சு, ஹாத்திஃபி கைபி வந்துச்சு, நீ சொன்னதை நல்லா நினைச்சு பாரு வாசகத்தை. யாரெல்லாம் என் பெஞ்சாதி பிள்ளை பெத்தா என் பிள்ளைய நீ பாதுகாப்பா சலாமத்தா வச்சுக்கன்னு சொன்னேன். என் பெஞ்சாதி பிள்ளை 2 பேரையும் சலாமத்தா வைன்னு நீ சொல்ல இல்லை, உன் துவாவை கப்பல் செஞ்சு உன் பிள்ளைய சலாமத்தா நான் வச்சுக்கிட்டேன், என் பேர்ல குறையில்லை, நீ துவா கேட்டதுல குறை செஞ்சேன்ட்டான். அதனால கிப்ஸ் முதலாளிகள் கம்பெனியை போட்டு வந்திருக்கிறாங்கன்னா அல்லாவுடைய பாதுகாப்பு, ஷேக்குடைய துவா தவஞ்சருக்கு நஷ்டம் வராது. ஆனா இப்ப அவங்க இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட்டை போட்டு இங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா ஷேக்குக்கு காசாலையும் அர்ப்பணம் ஆகிறாங்க பிள்ளை. இவ கொடுத்து என்ன வாங்குறாங்கன்னு யாராச்சும் கேட்டா ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டான்னு வைங்க, என்ன எங்களுக்கு கொடுக்குற காசெல்லாம் இப்ப ஷேக்கு கிட்ட போகுது, எது மந்திரம் ஓதி விட்டாரா போனதெல்லாம் ஒரு பக்கமா போகுதுன்னு சொன்னா யோசனை தானங்கள் வரும். என்ன காரணம்? அவங்களுக்கு நிறுத்தம் இல்லை, அவங்க ஹக்கத்தை கொடுக்குறா. ஏன்னா ஒருத்தர் ஹக்க ஒருத்தர் திங்கவும் முடியாது. நம்ம சோத்தை நாய் கூட திங்காது. நமக்குள்ள ரிஸ்க நாம தான் திண்டு சாவணும், அப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கோம். நம்ம ரிஸ்க இன்னொரு மனுஷன் சாப்பிட முடியாதுமா, அடுத்தவனோட ரிஸ்க நாமளும் திங்க முடியாது. ராத்திரி பாருங்க பிரியாணின்னு சொன்னோன்னு எங்க கடைசியில காலியா போகுதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ முந்தி கிந்தி அட்ஜஸ்ட் பண்ணதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கடைசியில 2 கூட சோறு மிச்சம் போச்சு. இப்போ ஒரு ஆளை பிடிச்சி முந்தி அடிச்சு மோதிக்கிட்டு வந்து விழுந்து உட்கார இந்த 2 கூட மிச்சம் இருக்கு, நீ தான் திங்கணும்னா என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? விடுதலை கேட்பான், அல்லாவுக்காக மன்னிச்சுக்கணுமா. ஓலா புலால அதில் ஒரு கதை சொன்னான். ஒரு மிஸ்கின் வந்தான், ஒரு ஆள் மிஸ்கின் வந்தாமா. ஒரு ஊர்ல ஒரு சாலியான மனுஷன் இத்ரிஸ் ஆஜார் மாதிரி பார்த்தா ஸ்ரீதேவியா தெரிஞ்சு. இந்த மாதிரி நான் வெளியூர்ல வந்துட்டேன், திரும்பி போறதுக்கு காசு இல்லை, அல்லாவுக்காக ஒரு 5 ரூபா கொடுத்துட்டேன். 5 ரூபா அல்லாவுக்காகன்னு சொன்னோன்னு யாருக்கு மாட்டேன், அல்லாவுடைய பேர் சொன்னோன்னு கொடுத்துட்டேன். நல்லா பார்த்தா இழகுன மனசா இருக்கு, அல்லா பேருக்கு இவ்வளவு மரியாதை இருந்தா இவங்கள்ட்ட ரசூலுல்லாவுடைய பேருக்கு மரியாதை இருக்கு. சொன்னார் அல்லாவுக்காக கொடுத்தீங்க, ரசூலுல்லாவுக்காக ஒரு 5 கொடுக்கணும். இன்னொரு 5 கொடுத்தா
வாங்கிட்டேன். அப்புறம் மெதுவாக பார்த்தா குத்துப் நாயத்து மொஹிதீன் நாயத்துக்கு ஒரு 5 ரூபா கொடுக்கும், அதையும் கொடுத்தா வாங்கிட்டேன். அப்புறம் சொன்னா அஜ்மீர் நாயத்துக்கு ஒரு 5 கொடுத்தா இன்னொரு 5 ரூபா கொடுத்தேன். ஏன்னா அவுலியாக்கள் மேலே முகப்பத், அல்லா ரசூல் அவுலியாக்கள் மேலே முகப்பத் இல்லாத கொஞ்சம் மனுஷன். அப்புறம் பார்த்தா என்னத்துக்கு நாகூர் ஆண்டவர் விடுறீங்க, பாதுஷா நாயத்துக்கு ஒரு 5 ரூபா, 5 என்னாச்சு 25. இப்போ 25 ரூபா கொடுத்தது பிறகு அவர் சொன்னார், இப்போ நீ முசாஃபிர் போனால் வழியில் சாப்பிட்டுட்டு போனால் இந்த காசு குறையும், அதனால இங்கேயே சாப்பிட்டு போயிடும், காசு வீட்டுக்கு சலாமத்தை போய் சேர்த்து. அந்த மனுஷன் பார்த்தா இது நல்ல யோசனையாக போச்சு. அநியாயமாக காப்பி கடை கொடுக்குற காசு அவங்க வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்ட நேரம் காசை விட்டு கூட பிள்ளை குட்டிக்கு ஓதவும் சாப்பிட உட்காரணும். அவன் முந்தி எப்படி சாப்பிட்டான், வீட்டில் போய் ஒரு வேளை சோறு திங்காத அளவுக்கு சாப்பிட்டுட்டான். வீட்டில் போய் ஒரு வேளை இந்த காசில் செலவு வைக்காத மாதிரி சாப்பிட்டுட்டான். அப்படி சாப்பிட்டவன் எந்திரிக்கும் போது ஹசரத் என்ன செஞ்சா, அந்த வீட்டுக்கு காசு கொடுத்தவர் இத்ரிஸ் ஆஜார் லேசா நம்மளை இத்ரிஸ் ஆஜார் மாதிரி சாலியான மனுஷன் சொன்னாங்களே, அவர் என்ன செஞ்சாரு, இவ்வளவு நேரம் நீங்க சாப்பிட்டீங்க, உங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டீங்க, இப்ப நான் கொஞ்சோடு அல்லாவுக்காக வைக்கிறேன், இது அல்லாவுக்காக சாப்பிடுங்க. நீ அல்லாவுக்காக 5 ரூபா கிட்ட நான் கொடுத்தேன், நான் அல்லாவுக்காக இதை சாப்பிடுங்கிற கொஞ்சோண்டு அள்ளி வச்சார். ஒரு ஆப்பை சின்ன ஆப்பை கரண்டி. அவன் பார்த்தா அல்லாவுக்குன்னு சொல்ல மறக்க முடியும். அதை கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் வச்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு எந்திரிக்க பார்த்தான், திணறது, தண்ணி குடிக்க இடம் இல்லை, திணறது. இப்ப அவர் சொன்னார் மட்டும் ரசூலுல்லாவுக்காக ஒரு கரண்டி அதை வச்சான், அதையும் சாப்பிட்டு மனுஷன் இது வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் இவர் என்ன செஞ்சாரு, மொஹிதீன் ஆண்டவங்களுக்காக ஒரு கரண்டி அதையும் வச்சான், அது வாய முடிட்டான். இது ஒண்ணு செய்ய முடியாது எது. அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார், இந்த 2 பாக்கி, அஜ்மீர் நாயகம் பாதுஷா நாயகம். அவன் பார்த்தான். அதுக்கு பிறகு அவர் இன்னொரு கரண்டி வாய முடிக்கிட்ட திறந்தா சோறு விழுந்து. அஜ்மீர் நாயகத்துக்காக ஒரு கரண்டி 25 ரூபாய் எடுத்து வெளியில வச்சு விட்டு அல்லாஹ் பழிக்கு படி சரியா வாங்கினீங்க என்ன ஆள விட்டா போதுன்னு போயிட்டு. அதனால மனுஷன் சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிறது தாமா, சோறுன்னு சொன்னா அடிச்சுக்கிறான். இப்ப இறைச்சிக்கு எவ்வளவு எனக்கு முள்ளு உனக்கு முள்ளு, இந்த பயலோ வீட்டுல சண்டை போட்டுக்கிறது பார்த்தா எனக்கு ஒரு சமயத்துல வர்றது. ஒரு நாளைக்கு ஒரு ஆடு அறுத்து தனியா ஆக்கி இவனோட உட்கார வச்சு களியால் அடிச்சு திண்டு முடியாதவரை விட மாட்டேன்னு சொல்லி பழி தீர்க்கணும்னு ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சு போய் ஒருத்தருக்கு இறைச்சி ஒருத்தருக்கு முள்ளா போனா அது சண்டை. இதெல்லாம் வரக்கூடாது. பெருந்தன்மை இருக்கணும், பிற சகோதரர்களுக்கு விட்டு கொடுக்கணும். உங்க துவாபரகத்து அல்லாஹ் தாலா நீங்க ஆகிறதுல என்ன திங்க விடாம ஆக்கி வச்சிருக்கிற அல்லாஹ் தாலா, நீ எல்லாரையும் திங்க வச்சு கண்ணாசை பார்த்துக்கிட்டே வந்துருவேன்னுட்டு உனக்கு சொர்க்கத்துல கொடுக்குறேன். அதனால அப்படி ஒரு அல்லாஹ் பறக்க செஞ்ச தகனம் இருக்குமா, கறியை திங்க முடியாது, கோழியை திங்க முடியாது, மீன் எது திங்க முடியல, காய்கறி நான் வச்சுட்டு சைவம் மாதிரி நான் சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு இறைச்சி கறிச்சு அல்லா கொடுங்க. காசு என்னதுல பெருமை என்ன இருக்கு, கூட்டாச்சி ஒரு மாதிரி நீங்க கொண்டாந்து போட்டு ஆக்கி திண்டு போறீங்க. உங்க பறக்கத்துல என் புள்ள குட்டி அதை நல்ல சோறு கறிகளை திண்டுக்குது. அதனால உங்க ஹக்கு நான் துவா செய்யறது எனக்கு ஒன்று பெருமை. ஆனா இது எல்லாம் அல்லாவுடைய பொறுத்தால நடக்குதுன்னு உங்க உணர்வுல இருக்கு. நான் செஞ்சேன் நீ செஞ்சேங்கிற கையெல்லாம் வரக்கூடாது. நானும் இல்லைங்க நீனும் இல்லை, ஹுவா தான், அவன் தான் செய்யறான் எல்லாத்தையும். அதனால அந்த ஈமானோட இருங்க. அதே ஈமான் என்ன சொன்ன இடையில சமதுக்காக நிறுத்திக்கிட்டா, அப்ப நான் என்னத்துக்கு ஓட்ட வாய திறந்தேன் என்னம்மா இல்லம்மா, முரீத நசீஹத்து செய்யறது என்னத்துக்கு, ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, என்ன விடுறாரு குண்டு ஜாத் சிஃபாத்துல என்ன விடுறாரு குண்டு விளங்குச்சுங்களா. ஏன்னா இது வெளியில போய் சொல்ல வைப்பார், 5 நிமிஷம் குரலே பிடிச்சு என்ன வளர்ற கடந்துக்கிட்டு இருப்பார். அதனால தப்பு தவறு இருந்தா இங்கே செட் பண்ணி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது ஷேக்குக்கு முன்னால எப்படி சொல்றது, அவன் அங்கே தானே சரி பண்ணிக்கணும். உடம்புல சீக்கு தங்கடம் இருந்தா டாக்டர்கிட்ட தானே சரி பண்ணிக்கணும். மர்மஸ்தானத்துல ஒரு காயம் இருந்தா டாக்டர்கிட்ட நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட மாட்டேன்னு சொன்னா தங்கடம் நிவர்த்தி ஆகாதுங்களே. அதே மாதிரி தன்னுடைய ஐபுகளை ஷேக்குக்கு முன்னாலே தனிமையில காட்டும். சர்க்கார் என்ன இந்த குறை இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஐபு இருக்கு, என் நப்சுல இன்ன ஒரு காரியத்துல பிடிவாதம் இருக்கு, அதுக்கு தாங்க வைத்தியம் செய்யும் என்று முறியது கேட்டு தனக்கு சிகிச்சை செய்யும். ஷேகா கஷ்பூரை தெரிஞ்ச அவங்களுக்கு கஷ்பூரை எல்லாத்தையும் தான் காட்டுறான் பாவல்லா. அவங்க துவாவை கொண்டு தசருஃபாத்தை கொண்டு சரி பண்ணிக்கிறாங்க. சொல்ற பாக்குற கஷ்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு முறியும் பக்கத்துல வர மாட்டாங்க. கஷ்பில் அல்ல காமிச்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு முறியும் பக்கத்துல வர மாட்டாங்க. ஏது ஆபத்தா இருக்குப்பா ஓட ஆரம்பிச்சிடும். அதனால ஷேக்கு கஷ்ப காட்டக்கூடாது. அல் கஷ்பு அல் கராமாத்தும் ஹைதும் ரிஜால்ட்டாங்க. கஷ்பும் கராமாத்தும் எப்படி பொம்பளைக்கு ஹைது வருதோ அப்படி அவுலியாக்களுக்கு அது ஹைது மாதிரி. எப்படி பொம்பளை ஹைதுக்கார பொம்பளை ஹைது சொல்ல மாட்டான், மறப்பான். அந்த மாதிரி ஒரு ஷேக்கு தன்னுடைய கஷ்பு கராமத்தை மறைக்கணும். அவர் கஷ்ப காட்டி ஜனங்களை தன் பக்கத்துல ஈர்க்கிறதுக்காக கஷ்ப காட்டிக்கிட்டே இருந்தான்னு சொன்னா நாக்கேசுக்கு அர்த்தம். நமக்கு கஷ்பு முளைக்கவே இல்லை, அல்லாவுடைய கிருபையினால. அது முளைச்சா என்ன ஆகும், அல்லாஹ் காப்பாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். முன்கூட்டி அல்லாஹ் ஹிதாயத் செஞ்சு விட்டான். உங்களை பேச சொல்லி பார்க்கறது, நீங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் பின்வாங்கிறது, சடையிறது அது கூட. நாம என்ன பார்க்குறோம், ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, நாம அப்படி அல்லாஹ் அழைச்சி போயிட்டோம்னு சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் உங்க துவாவில் நீங்க எல்லாம் காமில் ஆகிற வரைக்கும், ஏன்னா நானே காமிலாக இல்லை, அதனால காமில் ஆகிற வரைக்கும் உங்களுடைய அல்லாஹு தாலா அருமை நபி எப்போ அழைச்சான், அலியும் அக்மல்து லக்கும் தீன, இப்ப தீனை சம்பூர்ணமாக்கி விட்டேன் என்ற செய்தியை தெரியப்படுத்தி உங்களை எந்த வேலைக்கு அனுப்பிச்சனும்
இனி கியாம நாள் வரைக்கும் இந்த திருக்கலிமா அழியாது. அந்த அளவுக்கு தாங்க லட்சம் மக்களை தயார் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க மக்களுக்கு மத்தியில் உங்களை நான் அனுப்புறதுக்கு முன்னால பல லட்சக்கணக்கான வருஷம் நான் என் முன்னால வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் நான் பார்க்க ஆசைப்படுறேன் வந்துருக்கு. இப்போ உம்மத்துடைய கவலை இருக்கு. நீங்க ரவுதாவில் இருந்துகிட்டு என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்க உம்மத்தை மன்னிக்க சொல்றீங்களா செய்யுங்க. இப்ப சொல்ல வேண்டியது பாக்கி இல்லை. உம்மத்துக்கு புதுசா எதுவும் சொல்ல வேண்டியது பாக்கி இல்லை. அதனால தான் நம்மளுடைய தீன் காமில் சொல்லும். இப்ப யாரும் தீனுக்குள்ளால கூடாது ஏதாவது ஒன்று புகுத்தா நுழைச்சாவா அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்க அதுக்கு? அதாவது முந்தி போட்ட சட்டத்துல மறுபடியும் ஒன்று புதுசா சேர்க்கணும் அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்மளுடைய இஸ்லாத்துல எந்த ஒரு குறையும் அருமநாயகமும் அல்லாம வைக்க. இது சம்பூர்ணமான மார்க்கம். இப்போ ஒரு மனுஷன் மார்க்கத்துல இல்லாத ஒன்றை புதுசா உள்ள புகுத்தினா அதுக்கு பேர் என்னங்க? பித்அத். பித்அத்தே சையான்னு ஒன்று, அது ஆக குஃபர்ல கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி பித்அத் உள்ளவன் வலாலத். குல்லு பித்அத்தின் வலாலா. जी उसके बाद क्या है? कुल्लु बिदअत वलाला है, कुल्लु ला फिन्नार है. அந்த பிதாத்துங்கிற அனாச்சாரத்தை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்ம ஷைഖ் நாயகத்தின் பரக்கத்துக்கும் நம்மளுடைய ஷைഖுமார்கள் நமக்கு அப்படி மார்க்கத்தில் இல்லாத எதையும் சொல்றது. எது சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸ் நாதாக்களுடைய சொற்களை கொண்டு ஆதாரங்களை காட்டி தான் நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. ஆனா நீங்க பேசும்போது நீங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஹாமியும் ஹக்கீம் ஃபைசி எல்லாம் கொஞ்சம் ஏத்திபாரத்து உலூஹியத்தை சொன்னா ரஹமத்துல்லா மெதுவா அதுல எங்க இப்ப நம்ம போறதுன்ட்டு ஆயத்தை தப்சீல். நீங்க எப்பவுமே உங்களுடைய அந்த தால்ச்சா வாசையை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். தால்ச்சான விளங்குங்களா? அதுல பருப்பு கத்திரிக்காய் வாழைக்காய் தேங்காய் அது இது எல்லாம் சேர்த்து தனி கரியார் ஏத்திபாரத்து உலூஹியத்தை ஜாத் சிஃபத் அஃபால் அஸர் விளக்கி ஜாத்துல அல்லாஹ் காயம் பஹுத் நாம காயம் பில் கயர். அப்போ ஏன் காயம் பஹுதா இருக்கணும்? அப்ப தன்னை கொண்டு தானாக தரிப்படாத ஒரு ஜாத், அவன் தன்னுடைய கியாமிலே தான் தரிப்பட்டு இருப்பதற்கு அவன் இன்னொருத்தன் முகத்தாஜா இருந்தா அவன் நம்ம தேவை எப்படி பூர்த்தி செய்வான்? அந்த காரணத்தை ஏத்திபாராத்து ஏன் வந்துச்சுங்கிறது விளங்கும். அதே மாதிரி சிஃபாத்து காமிலா இருக்கணும். காமில்னா ஹயாத்து காமில். ஹயாத்து காமில் லாய மௌத், அவன் மவுத்து இருக்கக்கூடாது. மவுத்து இருந்தா அப்புறம் இலாவற்று மாற்ற வேண்டியது வரும். அவன் ஜனாதிபதி இப்ப சஞ்சீவ் ரெட்டியான்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள் போட்டாச்சு விளங்குறா. அப்போ ஒவ்வொரு ஆளையும் மாத்திக்கிட்டு இருக்கணும். அப்ப தெய்வத்தை மாத்துற மாதிரி இருந்தா தெய்வமே அடிக்கடி பென்ஷன் வாங்கிட்டு போற மாதிரி அடுத்தடுத்த தெய்வத்தை கொண்டு வருவா. தெய்வமே இல்லை. அது தெய்வம்னா கடைசி வரைக்கும் தானே இருந்து எல்லாரையும் பராமரிக்கும். அதுக்காக அல்லாவுடைய அந்த தன்மைகள் விளங்குறதுக்கு எவ்வளவு நாளைக்கு அல்லா நம்ம தேவையை பூர்த்தி செய்வான்? எவ்வளவு நாளைக்கு செய்வான்? அட துனியாவில் கொஞ்ச நாள் செய்வாங்க. துனியாவில் கொஞ்ச நாள் உன் தேவையை பூர்த்தி செய்வாங்க. இங்க அவன் தான் பூர்த்தி செய்யறாங்கிற இந்த விளக்கத்தை நீ ஒப்புக்கொண்டு ஈமான் வச்சுக்கிட்ட காரணத்திற்காக நீ கோடிக்கணக்கான பாவம் மலை அளவுக்கு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு உன்னை சோன பதில வச்சு நீடூழி உன்னுடைய தேவையை அல்லா பூர்த்தி செய்யும் போது சொல்லுவானா, நீ தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு உணர்ந்து சொன்னியே, அதுக்காக அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லுவான் அல்லாஹ். அரே ஜன்னத் ஜோ ஜஸா है कलीमे के इवज में भाई समरुल जन्नती ला इलाहा इल्लल्लाह है. नहीं समझ रहा है? சொர்க்கத்துல என்ன செய்யும் அல்லாஹ்? உங்களுடைய எல்லா சொர்க்கத்துல ஏதாச்சும் இல்லாத இருக்குமா? வலகும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலகும் ஃபீஹா மா தத்ஊன். உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கும். இங்க சிந்தனை வந்த உடனே இங்க கிடைக்கும். ஹதீஸ்ல வருது, ஒரு சொர்க்கவாதி இன்னொரு சொர்க்கவாதியுடைய ஆடைகளை பார்த்து சொல்லுவானா, அந்த மாதிரி ஆடைகள் எனக்கு இல்லையேன்னு சொல்லுவானா. நினைப்பானம்மா சொர்க்கத்துல யாரும் குறை வைக்க மாட்டாங்க. குறைந்த அந்தஸ்துள்ள சொர்க்கவாதி நினைப்பானா, எனக்கு கொடுத்த அளவுக்கு அல்ல யாரும் கொடுக்கலன்னு நினைப்பான். அவ்வளவு இருக்குமா? அப்படி இருந்தும் சிலருடைய கொள்ள அடுத்தவனுடைய துணிமணி பார்த்தோன்னு அந்த மாதிரி அலங்காரமான ஆடை எனக்கு இல்லையேன்னு நினைப்பானா. நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளால அவனுடைய ஆடைகளை பார்த்தாங்க மற்றவர்களுடைய ஆடையெல்லாம் மட்டமா நினைப்பானா. என்ன நினைக்கிறதுக்கு முன்னாலமா ஒரு சொர்க்கவாதி படுத்துக்கிட்டு இருப்பான். இப்படி அண்ணாந்து பாப்பான், சொர்க்கத்துக்குள்ளால மரங்கள் இருக்குங்களே, 70,000 வருஷம் ஒரு மனுஷன் ஏறிக்கிட்டே இருந்தா எவ்வளவு தூரம் போகும்? அவ்வளவு உயரமா இருக்கு. இங்கே என்ன மரம் சொல்லு, கொடைக்கானல் ஊட்டி காட்டுல இருக்கிற இந்த என்ன மரம் தேக்கு இருக்குன்னு சொன்னா அந்த மரம் இல்லம்மா, சொர்க்கத்துல இல்லம்மா. அந்த 70,000 வருஷம் ஏன்னா எவ்வளவு தூரம் இருக்கும்? அதுக்கு மேல கொப்புல ஒரு பழம் இருக்கும். ஒரு சொர்க்கவாதி சொல்லுவாங்க, தேவையை பூர்த்தி செய்யறவங்க தவிர யாரும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப இவ்வளவு பெரிய மரத்துல நான் ஏறி எப்படி பழம் பறிக்கிறது? அப்ப நீ உன்னை இலாண்டு சொன்னீங்க, அதை நிரூபிக்கணும் இல்லைன்னு நினைக்கிறதுக்குள்ளால அவ்வளவு பெரிய மரம் வளைஞ்சு அந்த பழம் வாயில வந்து அரே உठाके ஹதீஸ் படக்கே தேக்கு தீவானே யாருன்னா இவ்வளவு இந்த பணிவு எதுக்கு? இந்த தியாகம் இவ்வளவு பெரிய ஏதாவது இவ்வளவு பெரிய தேவையை பூர்த்தி செய்யற இந்த குணத்தை காட்டிட்டு இது எதுக்கு பகரமான்னு அல்லா கேட்பாரு. என்ன தவிர வேற இலாஹி இல்லைன்னு உணர்ந்து வந்த பாரு, அதுக்கு இந்த ஜஸான்னு சொல்லி உठाके தேக்கலே பை. அதனால இபாதத்துன்னு சொன்னா இப்னே அப்பாஸ் இல்லாலி யாபுதுன்னு ஐலி யாரிஃபுன்னு சொன்னது என்ன? அவனை தவிர வேற இலாஹ் இல்லை. இலாவுக்கு 2 மானா, ஒன்னு ஹாஜத்ரா ஒன்னு மாபூத். ஹாஜத்ராவுடைய மானா வச்சு இப்ப நம்ம தாலீம் செய்யறோம். தேவையை பூர்த்தி செய்யற எஜமா அல்லாஹ்வை தவிர யாரும். இந்த உணர்வு மெய் உணர்வா வரும். அது யகீன் ஆயிட்டா உங்களுடைய அமல்கள ஓட்ட உடச்சிருந்தாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சு நம்ம செஞ்ச அமல் கொஞ்சம் அது சரிவர பக்குவம் இல்லாத தொழுகை நோம்பு எல்லாம் ஓட்ட உடச்சிருக்கு.
நிச்சயமா எல்லாம் கபூல் செஞ்சுக்கணும். இப்போ ரமதான் நீங்க வச்ச நோம்பெல்லாம் கபூல் ஆயிடுச்சா? என்ன தெரியும் உங்களுக்கு? சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கறது என்னத்துக்குங்க? அதனுடைய ஹக்கீகத்தை என்ன? நம்ம நோம்புல ஏற்பட்ட குற்றம் குறைகளால வானத்துக்கு பூமிக்கு இடையில நோம்பெல்லாம் மல்லக்கா நின்று போயிடும். அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு உயர்த்துறது. சதக்கத்துல் ஃபித்ர் அந்த ஏழைகளுக்கு அந்த ஃபித்ர் சதக்கா கொடுத்த உடனே நம்ம நோம்புல இருக்கிற திறக்குறைச்சல் குற்றம் குறைகள்லாம் மன்னிச்சு அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு நம்ம அமல்கள்ல ஓட்ட உடச்சரிப்பு தொழுகை இல்லை. எதை கொண்டு அல்லாஹ்வுத்தாலா உள்ள விடுவான்? ஏவல்லையும் ஓட்ட விலக்கல்ல உச்சி தொடுத்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் எதை செய்ய வேண்டாமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. செய்யாத பாவம் ஒன்று பாக்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல பாவா, எல்லாம் செஞ்சு முடிச்ச மாதிரி தெரியும். அப்ப இந்த நிலையில எப்படி சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறோம்? எதை வச்சு கொடுத்தா கொடுப்பாங்களா? இந்த ஈமானுக்காக கொடுப்பாங்க. அதனால தான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவன் சொர்க்கத்துக்கு போவான்னு அரபனாக திட்டவட்டமா சொல்லி